வணக்கம். தேவகி கண்ணம்மா சமையலில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொடிக்காக தேவையான பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு, கூடவே 50 கிராம் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் காரம் வைக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். மிதமான சூடு வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பு உள்ளே இருக்கிற பருப்புலாம் நல்லா வெந்து நமக்கு வாசம் கொடுக்கும். அதுக்காக மிதமாக வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிடும். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை நல்லா வாசத்தை கொடுக்குங்க. அதுக்காக தான் பொட்டுக்கடலை சேர்க்கறது. இதையும் சேர்த்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் நான் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை முருங்கைக்கீரை தாங்க. நம்ம இப்படியே மிதமான சூட்டில் வறுக்கும் பொழுது அதுவும் நல்லா வறுத்து வந்துடும். அதாவது காஞ்ச மாதிரி நல்லா முறன்னு ஆகிடும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதாவது கீரைன்றதெல்லாம் நான் வதக்குங்கன்ட்டேன், வறுக்கிறது தான் இதுவும். எல்லாம் நல்லா சுருண்டு வறுத்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் பெருங்காயம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தேவையான அளவு உப்பு. இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட அந்த சூட்லேயே பிரட்டுங்க, பதமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா தழை இது மாதிரி முறன்னு ஆயிடணும். இது முறன்னு ஆறினா தான் நமக்கு பொடி நல்லா கிடைக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி தான் கொஞ்சம் குறன்னு இருக்கணும் பொடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த முருங்கைக்கீரையோடைய வாசனை வறுக்கும் பொழுதே அவ்வளோ வாசனையாக இருந்தது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மழை காலத்துக்கு நல்ல உடம்புக்கு ஏற்ற ஒரு பொடிங்க இது. ஏன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் நம்மளை ஹீட்டாக வைக்கும் உடம்பு, அதாவது இப்படி சூடாக வச்சுருக்கோம். அதனால் இந்த கீரையை சேர்த்து பொடி செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நம்ம முருங்கைக்கீரையோடைய பொடி பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.